அவரை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல கேட்டிருக்கேன். அவன் பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க, அது பூச்சி மாதிரி புல்லு மாதிரி அப்படின்னு சொல்லி வைரதை பார்த்துருக்கோம். அந்த கோபத்தினாலேயோ வெறுப்பினாலேயோ ஒரு சக மனிதனை வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு பூச்சிங்க புல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் காலம் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப குறுகினது ஒரு வட்டம். கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அவனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி சாப்பிட்றதுக்கு புழு சாப்பிட்றதுக்கு தான் முடிவு வரும். இது இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வினை அறுத்தவன் வினை அறுப்பான். அதுதான் நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். நீ நல்லது செஞ்சேன்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சேன்னா கெட்டது நடக்கும். நம்ம சிந்தனையை வந்து நம்ம நல்லபடியாக சிந்திச்சோம்னா பாருங்கள், மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தானாக நடைபெறும். நம்ம நினைக்காத நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வெற்றியாக முடியும். அதற்கு வந்து நம்மளுடைய நல்ல சிந்தனைகள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கும். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து கெட்ட சிந்தனைகள், ஒரு மூட்டுத்தனமான சிந்தனைகள், ஒரு வெறுப்பு சிந்தனைகள் அவங்க போகும்போது நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலையும் முடியும். பார்த்துருக்கீங்களா? அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து சக மனுஷனை மதிக்க கற்றுக்கணும். எவ்வளோ தான் வெறுப்பு, கோபம், தாபங்கள் இருந்தாலும் அவனை மதிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அவனும் புரிஞ்சுக்குவான் ஒரு காலத்தில். அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நம்ம வாழ பழகிக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வந்து இனிமையாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.